Hi friends, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா TNUSRB நேற்று தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ஸ் மெசேஜ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அர்ஜென்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனெக்சர் பேஜை நம்ம பார்க்காம விட்டுருப்போம். ஓகேங்களா, அந்த அனெக்சர் பேஜில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2020-21 பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிஆர்எஸில் மென்னுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க, எந்தெந்த பிஆர்எஸில் உமனுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அனெக்சர் பேஜில் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு பிஆர்எஸ்லேயும் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க எல்லாமே அதில் இருக்கும். அதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த அந்த அனெக்சர் பேஜ் ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர், நேம் ஆஃப் தி பிஆர்எஸ் அல்லது டைப் ஆஃப் பிஆர்எஸ் 2021 பேட்ச்னே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 2020 கொடுக்கல, 2021 பேட்ச்னு கொடுத்துருக்காங்க. மென் டிஎஸ்பி, உமன் ஏஆர், பேக்லாக்கு, டோட்டல் வேக்கண்ட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உமனுக்கு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஆர்எஸில் போட்டிருக்காங்க உமனுக்கு எல்லாருக்குமே. ஓகேங்களா, ஒவ்வொரு பிஆர்எஸ் நேமும் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஆர்எஸில் அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்லாக்கு எந்த பிஆர்எஸில் போட்டிருக்காங்க, எந்த பிஆர்எஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க. திருவள்ளூர் பிஆர்எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா உமனுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 450 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏஆரில் போட்டிருக்காங்க அந்த பிஆர்எஸில். ஓகேங்களா, நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வாங்க அடுத்த பிஆர்எஸ் போயிடலாம். கோயம்புத்தூர் பிஆர்எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா உமனுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க ஏஆர். ஓகேங்களா, உமனுக்கு ஏஆரில் அலாட் பண்ணியிருக்காங்க. 399 பேர் அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மதுரை பிஆர்எஸ், இதுவும் உமனுக்கு தான் அலாட் பண்ணியிருக்காங்க. 350 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஆர்எஸில் ஏஆரை அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சேலம் பிஆர்எஸ், உமனுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. 450 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏஆரை அங்கே ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி பிஆர்எஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்கு கொடுத்துருக்காங்க ஏஆர். ஓகேங்களா, 675 பேர். ஓகேங்களா, மென்னுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஏஆருக்கு. இது பிஆர்எஸில் கொடுத்துருக்காங்க தூத்துக்குடி பிஆர்எஸில். உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்லாக் வேக்கண்ட் 62 பேர் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். 350 பேர் வந்து பார்த்திங்கன்னா மதுரை பிஆர்எஸில் உமனுக்கு கொடுத்துருக்காங்க. அது கூடவே பேக்லாக் வேக்கண்ட் 62 வேக்கண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபேக்ஸ் மெசேஜ் முன்னாடி பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 62 வேக்கண்ட்டு கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மென் ஏஆர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சாரி, உமன் ஏஆருக்கு 62 பேக்லாக் வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அதை சேர்த்தோன்னா 412 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏஆராக ட்ரைனிங்க்கு போவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி பிஆர்எஸ்க்கு போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உமனுக்கு தான் அலாட் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்கு. எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மென்னுன்னு மென்ஷன் பண்ணலையோ, உமன் மென்ஷன் பண்ணலையோ, அது வந்து பார்த்திங்கன்னா மென்னுன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா, உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ப்ராக்கெட்டில். திருச்சி பிஆர்எஸ் உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 450 பேர் அலாட் பண்ணியிருக்காங்க. வேலூர் பிஆர்எஸ் உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 பேர் அலாட் பண்ணியிருக்காங்க. விழுப்புரம் பிஆர்எஸ் உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 பேர் அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தது 8மே பிஆர்எஸ். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிட்டி, சேலம் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பி. ஓகேங்களா, இப்போது இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்கான டிஎஸ்பி, அது பார்க்க போகிறோம். சேலம் சிட்டியில் 200 பேர் மென்னுக்கு கொடுத்துருக்காங்க, டிஎஸ்பியாக அலாட் பண்ணியிருக்காங்க ட்ரைனிங்க்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக் 250 பேர் டிஎஸ்பி. அதுக்கப்புறம் தருமபுரி டிஸ்ட்ரிக் 200 பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பிக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் 250 பேர் அலாட் பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கு 200 பேர் அலாட் பண்ணியிருக்காங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் 250 பேர், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் 200 பேர், ராம்நாத் டிஸ்ட்ரிக் கேஎஸ்எஃப் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க 250 பேர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக். ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக் 250 பேர், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் 250 பேர், தேனி டிஸ்ட்ரிக்கு 175 பேர். ஓகேங்களா, இதில் எதுவுமே பேக்லாக் வேக்கண்ட்டு இருக்காது. ஏன்னா
உமனுக்கு கொடுத்துருக்காங்க அந்த பேக்லாக் வேக்கண்ட்டு. தேனி 175 வேக்கண்ட்டு கொடுத்துருக்காங்க, அலாட் பண்ணியிருக்காங்க. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு 200 பேர் அலாட் பண்ணியிருக்காங்க. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கு 200 பேர் அலாட் பண்ணியிருக்காங்க. திருச்சி ஓகேங்களா, திருச்சி டிஸ்ட்ரிக்கு 250, வேலூர் டிஸ்ட்ரிக்கு 200 பேர் அலாட் பண்ணியிருக்காங்க. விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு 200 பேர் அலாட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தது வந்து டிஸ்ட்ரிக் ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பட்டாலியன், எந்தெந்த பட்டாலியனில் டிஎஸ்பியாக போட்டிருக்காங்க அதையும் கொடுத்துருக்காங்க. டிஎஸ்பி 1 பட்டாலியன் திருச்சியில் 250 பேர் டிஎஸ்பி அலாட் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பி 2 பட்டாலியன் ஆவடி 250 பேர், டிஎஸ்பி 3 பட்டாலியன் வீராபுரம் 250 பேர், டிஎஸ்பி 4 பட்டாலியன் கோயம்புத்தூர் ஓகேங்களா 220. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎஸ்பி 5 பட்டாலியன் ஆவடி 300 பேர் அலாட் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பி 9 பட்டாலியன் மணிமுத்தார் 350 பேர் அலாட் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பி 10 பட்டாலியன் உளுந்தூர்பேட்டு 250 பேர் அலாட் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பி 11 பட்டாலியன் ராஜபாளையம் 300 பேர் அலாட் பண்ணியிருக்காங்க ட்ரைனிங்க்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்பி 12 பட்டாலியன் மணிமுத்தார் 300 பேர் அலாட் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பி 14 பட்டாலியன் பழனி 300 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டாலியனில் அலாட் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பி ஆர்சி ஆவடி 250 பேர் அலாட் பண்ணியிருக்காங்க ட்ரைனிங்க்கு ஓகேங்களா. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மென்னில் டிஎஸ்பி மட்டும் பார்த்தோன்னா 6545 பேர் ஓகேங்களா. உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3784. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் மென்னும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஏஆர் மென்னும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்லாக்கில் வந்து பார்த்திங்கன்னா 62 வேக்கண்ட்டு கொடுத்துருக்காங்க, அது உமன் ஏஆரில் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 10391 ஓகேங்களா டோட்டலாக கொடுத்துருக்காங்க இந்த பேக்லாக் வேக்கண்ட்டையும் சேர்த்து ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்கு அந்த ஃபேக்ஸ் மெசேஜில் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 10329 தான் ரெகுலரு, மீதி 62 வந்து பார்த்திங்கன்னா பேக்லாக்னு கொடுத்துருப்பாங்க. அதை சேர்த்து கொடுத்ததுனால 10391 இப்போ டோட்டலில் இருக்குது ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விடுங்க ஓகேங்களா. நம்ம நண்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபிசிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் சென்டருக்குலாம் போயிருப்பீங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயும் ரோப்லாம் வாங்கி ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ரோப்பில் மட்டும் டபுள் ஸ்டார் அடிக்க பாருங்கள். ரன்னிங்கில் ஈஸியாக அடிக்கலாம். அதுக்கப்புறம் லாங் ஜம்ப்பு வராதவங்க நல்லா ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக லாங் ஜம்ப்பு வரும். ரோப்பு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதை மட்டும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே டபுள் ஸ்டார் அடிக்க பாருங்கள். ஏன்னா ஃபிசிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கு கம்மி ஆகும். ஏன்னா ரோப்பில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டார் தான் அடிப்பாங்க. லாங் ஜம்ப்லேயும் அதேமாரி நிறைய பேர் சிங்கிள் ஸ்டார் தான் அடிப்பாங்க ஓகேங்களா. ரன்னிங்கில் சில நண்பர்கள் மட்டும்தான் ரன்னிங்கே வராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான் சிங்கிள் ஸ்டார் அடிப்பாங்க. மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டார் அடிப்பாங்க. அதாவது போன பேட்ச் ஃபைனல்லலாம் போயிருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலுக்கு ஏற்கனவே ட்ரைன் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாமே. இந்த புது பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களாம் நல்லா ட்ரைனிங் பண்ணாதான் மட்டுமே டபுள் ஸ்டார் அடிக்க முடியும். ஃபிசிக்கலில் ஸ்டார் விட்டிங்கன்னா மார்க் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் பயப்பட வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா. அதனால் ஃபிசிக்கலில் டபுள் ஸ்டார் அடிக்க பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு 2 டபுள் ஸ்டார் ஓகேங்களா, ரன்னிங்கு லாங் ஜம்பில் அதில் டபுள் ஸ்டார் அடிக்க பாருங்கள். ரோப்பில் சிங்கிள் ஸ்டார் எடுத்தாலும் பேலன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மார்க் அதிகமாக எடுத்தவங்களுக்கு, மார்க்கு கம்மியாக எடுத்தவங்களுக்கு கட் ஆஃப்லாம் வந்துட்டீங்க, கட் ஆஃபோட ஒரு 5 மார்க்கு கூட இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், அப்போது நீங்கள் ஸ்டார் ஈவெண்ட்டில் எல்லாத்துலேயுமே டபுள் ஸ்டார் அடிக்கணும். அப்போ தான் ஃபைனலில் உங்கள் மார்க்கு வரும் ஓகேங்களா. ஃபைனலில் அந்த கட் ஆஃப் மார்க்கு வரும். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் அதற்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை தருவாங்களான்னு கேட்குறீங்க. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முன்னுரிமை தருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த
பிஎஸ்டிஎம் அதாவது தமிழ் வழியில் பயின்றதற்கான முன்னுரிமை வந்து பார்த்திங்கன்னா தரலன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்தார். ஓகேங்களா, அதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா இடைக்கால தடையே விதிச்சிருந்தாங்க. ஓகேங்களா, அடுத்த ப்ராசஸ்க்கு நீங்கள் போகக்கூடாது, எக்ஸாம் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த பேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. போன வருடம் பேட்சுக்கும் அதே ப்ராப்ளம் இருந்தது. ஓகேங்களா, அதனால் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிவிடுவாங்க. அதனால் யாருமே பயப்பட தேவையில்ல. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஃபிசிக்கலுக்கு நல்லா ட்ரைன் பண்ணுங்கள், டபுள் ஸ்டார் அடிங்க. ஓகேங்களா, அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிந்த அளவுக்கு எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ண பார்க்குறோம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.